வா விதுரா, உன் வருகை எனக்கு பேரானந்தத்தை தருகிறது. வியாசர் பெருமான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். சஞ்சலம் துலங்கி நிശ്ചல மனதுடன் நீடூழி வாழ்வாயாக. உண்மைதான். என் மனதில் பெரும் குழப்பம் ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு தீர்வு காணத்தான் நான் தங்களை நாடி வந்திருக்கிறேன். நீதி தேவனுக்கு நான் தீர்வு சொல்வதா? நல்ல வேடிக்கை இது. சுவாமி, நான் உங்கள் முன் ஒரு சிறுவன். தாங்கள் என்னை புகழ்வதா? விதுரா, நீதிக்காக உலகமே காத்து கொண்டிருக்கும் போது நான் சொன்னதில் என்ன தவறு? சரி, உன் பிரச்சனை தான் என்ன? சுவாமி, நான் அறிந்தவரை ஹத்தினாபுர சாம்ராஜ்யம் சந்திக்காத பிரச்சனைகளே இல்லை. ஏன் ஒரு சாம்ராஜ்யத்திற்கு இத்தனை இடர்பாடு? ஏன் ஒரு சாம்ராஜ்யத்திற்கு இத்தனை பிரச்சனைகள்? அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஏற்பட்ட யுத்தத்திலே உருவான சாம்ராஜ்யம்தான் அத்தினாபுரம். பிரச்சனையின் மறுவடிவமே அத்தினாபுரம். அத்தினாபுரத்தின் வரலாற்றை யோசித்துப் பார். இன்னும் இந்த அஸ்தி பூமியில் நடக்கப் போவது எத்தனையோ. சுவாமி, பாண்டவர்களும் கௌரவர்களும் விரோதம் பூண்டு நிற்கிறார்கள். தர்மனுக்கு முடிசூட்டுவதா, துரியோதனனுக்கு முடிசூட்டுவதா என்று முடிவெடுக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறது ஹத்தினாபுர அரசு. இதற்கு தாங்கள்தான் நல்ல ஒரு தீர்வு சொல்ல வேண்டும். விதுரா, காட்டிலும் மேட்டிலும் வாழும் பரதேசி நான். உடுத்தும் ஆடையே பெரும் சுமையென கருதும் துறவினான். என்னிடம் எதற்கு இப்பெரும் பாரத்தை கொண்டு வந்து சேர்த்தாய்? சுவாமி, எங்களின் குலகுருவான தாங்கள்தான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். தாங்கள்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல வேண்டும். பிதாமகரே, ஆன்றோர் கூடிய அவையில் எனக்கு இத்தனை அவமானம் நேரும் என்று முன்பே எனக்கு தெரிந்திருந்தால் நான் கானகத்திலேயே கிடந்து மரித்திருப்பேன். விழியிருந்தும் குருடனாய், செவியிருந்தும் செவிடனாய், அவையில் பட்டமரம் போல் அமர்ந்திருந்த இந்த கிழவனை நீ மன்னிக்கத்தான் வேண்டும் குந்தி. ஐயோ பிதாமகரே, நான் தங்களை குற்றம் சொல்ல இங்கு வரவில்லை. ஆறுதல் தேடி ஓடி வந்தேன். உன் உதடுகள் இப்படி சொன்னாலும் கண்கள் என் நெஞ்சை கிழித்து கேள்வி கேட்கின்றதே. பாண்டு மன்னர் இறந்த பிறகு ஹத்தினாபுரத்தில் பிதாமகர் தாங்கள் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையிலே அரண்மனை திரும்பினேன். ஆனால் இன்று தாங்கள் இருந்தும் நிராதரவாக நிற்கிறேன். பாண்டவர்களும் கௌரவர்களும் என் இரு கண்ணை ஒத்தவர்கள். அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் சேரை வாரி பூசிக்கொள்ளும் பொழுது என்னால் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறாய்?
என் உயிர் உள்ளவரை அத்தினாபுரத்தை காத்து நிற்க வேண்டும் என்று என் தந்தை எனக்கிட்ட கட்டளை என் கால்களை சங்கிலியால் பிணைத்து போட்டுள்ளது. இல்லை என்றால் என் பேரன்கள் அவையிலே குலப்பெருமையை காலில் போட்டு மிதித்த அக்கணமே இந்த அத்தினாபுரத்தை துறந்து வானப்பிரஸ்தம் சென்றிருப்பேன். இல்லை, மரணத்தை தழுவியிருப்பேன். எதற்கும் கலங்காத தாங்கள் இந்த அளவிற்கு கலங்குவதற்கு நாங்கள் காரணமாகிவிட்டோம் என்பதை நினைக்கும் பொழுது என் மனம் மிகவும் வருந்துகிறது. விதுரா, நீ அறியாத தீர்வா? நாட்டின் அமைச்சர்களுக்கு மந்திரி என்றுதான் பெயர். ஆனால் உன்னையே மதியுக மந்திரி என்று அழைக்கிறார்கள். நீ அறியாத தீர்வையா நான் சொல்லிவிடப் போகிறேன்? என்னை எதிரியாக கௌரவர்கள் நினைத்தாலும் கௌரவர்களும் பாண்டவர்களும் எனக்கு சமமே. அதனால்தான் நான் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறேன். வைசம்பாயனா, சுவாமி, விதுரன் பசியாக வந்திருப்பான். எனக்கும் பசிக்கிறது. நாங்கள் பசியார ஏதேனும் கொண்டு வா. அப்படியே ஆகட்டும் சுவாமி. சுவாமி, ஒரே ஒரு கனிதான் இருக்கிறது. விதுரா, அந்த கனியை நீ உன். சுவாமி, தாங்களும் பசிக்கிறது என்றீர்கள். அதனால் இந்த கனியை தாங்களே உண்ணுங்கள். விதுரா, இந்த கனியை இருவரும் விரும்பினாலும் பிரச்சனை, இருவரும் வேண்டாம் என்றாலும் பிரச்சனை. ஆதலால் நாம் இந்த கனியை இருவரும் இரண்டாக பகிர்ந்து உண்போமே. வைசம்பாயனா, அதை இரண்டாக சீக்கிரம். ஆகட்டும் சுவாமி. இதோ கனியின் ஒரு பகுதி உனக்கு, மறுபகுதி எனக்கு. பிரச்சனை தீர்ந்ததா? சுவாமி, என் பசி தீர்ந்தது. ஆனால் என் பிரச்சனை தீரவில்லை. விதுரா, நீ உணர்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறாய். அதனால்தான் உன் முன்னே இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. உணர்ச்சியை உதறு. தீர்வு உன் கண்களுக்கு புலப்படும். தீர்காயுஷ்மான் பவ. சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம். திருதராஷ்டிரர் தங்களை காண வந்தார். அவர் குழப்பத்திற்கு நேரடியாகவே தீர்வு சொன்னீர்கள். ஆனால் விதுரருக்கு மட்டும் ஏன் தீர்வு உன்னிடமே இருக்கிறது என்றீர்கள்? திருதராஷ்டிரன் பேராசைக்காரன். அவனுக்கு உரைக்கச் சொல்ல வேண்டியது அவசியம். ஆனால் விதுரன்
தர்மதேவனின் அவதாரம். நீதி அறிந்தவன். அவனுக்கு நான் சொல்லித்தான் பிரச்சனை தீர வேண்டும் என்பதில்லை. விதுரனை தாங்கள் தர்மதேவனின் அவதாரம் என்கிறீர்கள், அது ஏன்? விஷமாயினா, விதுரன் சாதாரண மானிடன் என்று நினைத்தாயா? நன்றாக அவனை உற்றுப்பார். விதுரரை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரிகிறது சுவாமி. மானிடர்களின் மரணத்தை தீர்மானிக்கும் தர்மதேவன்தான் ஆணி மாண்டவியரின் சாபத்தினால் விதுரனாக இப்போது அவதாரம் எடுத்திருக்கிறான். அண்ணா, 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 இந்த நள்ளிரவில் தாங்கள் என்னை அழைத்ததற்கான காரணம் என்ன? விதுரா, நான் உன்னை மட்டும் அழைக்கவில்லை, பிதாமகரையும் அழைத்துள்ளேன். அவர் வந்ததும் அழைத்ததற்கான காரணத்தை கூறுகிறேன். திருதராஷ்டிரா, வாருங்கள் பெரியப்பா. பிதாமகருக்கு பணிவான வணக்கங்கள். தங்கள் வருகைக்காகத்தான் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். திருதராஷ்டிரா, இந்த நள்ளிரவில் என்னை காண விழுந்திருக்கிறாய். விதுரனும் காத்துக் கொண்டிருக்கிறான். செய்தியை அறிய ஆவலாக இருக்கின்றேன். பாண்டவர்கள் நாடு திரும்பியதில் எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சிதான். ஆனால் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. தருமனும் துரியோதனனும் அரசாளும் உரிமை கோரி நிற்கிறார்கள். என் பிரியத்திற்குரிய தம்பியின் புத்திரர்கள் பாண்டவர்கள். அத்தினாபுரத்தின் அரசனான அவர்களை வஞ்சிக்க இயலாது. பெரியப்பா, அதே நேரம் ஒரு தந்தையாக என் புத்திரன் துரியோதனனையும் என்னால் கைவிட இயலாது. அப்படி என்றால் யாருக்கும் இளவரசர் பட்டத்தை சூட்டாமல் நீயே தொடர்ந்து ஆட்சியை நடத்திவிடு. இல்லை பெரியப்பா, அது தற்போதைய தீர்வாக இருக்கலாம். அரசரின் ஆட்சிக்கு பிறகு அது பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தலாம். இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண வேண்டிய தருணம் இது. அப்படி என்றால் ஏதேனும் முடிவு உன்னிடம் இருக்கிறதா திருதராஷ்டிரா? இருக்கிறது பெரியப்பா. என்ன முடிவு? எந்த முடிவும் நான் எடுக்கக்கூடாது என்பதே என் முடிவு. நாட்டை ஆளும் அரசன் இறைவனுக்கு ஒப்பாக கருதப்படுகிறான். ஏனென்றால் அவன் எச்சூழலிலும் இறைநிலை வலுவாது சுய விருப்பு வெறுப்பற்று முடிவெடுக்க வேண்டும். ஆனால் அந்நிலையில் நான் இல்லை. இந்நிலையில் நான் எடுக்கும் முடிவு ஒருதலை பட்சமாக இருக்கலாம். ஆனால் அது அத்தினாபுர பேரரசருக்கு நல்லதில்லை என்பதை நான் அறிவேன். ஆகவேதான் எந்த முடிவையும் நான் எடுப்பதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறேன். நீங்கள் போகலாம். இப்படி ஒரு முடிவெடுக்க காரணம் காந்தாரி. குழப்பத்தில் இருக்கும்போது எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது என்று வலியுறுத்தியவளும் அவளே. பிறகு இந்த பிரச்சனைக்கு தீர்வுதான் என்ன? பெரியப்பா, அத்தினாபுர சாம்ராஜ்யம் என்றால் அது பிதாமகர் பீஷ்மர் தான். நீதி வலுவாத தர்மம் என்றால் அது
விதுரன்தான். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் தீங்கிழைக்காமல் உங்கள் இருவரால் மட்டுமே நடுநிலையோடு முடிவெடுக்க முடியும். இக்கணமே யாருக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்ற அதிகாரத்தை உங்கள் இருவருக்கும் வழங்குகிறேன். நீங்கள் இருவரும் எந்த முடிவெடுத்தாலும் அதற்கு நான் தலைவணங்கி கட்டுப்படுகிறேன். அந்த முடிவை செயல்படுத்த நான் ஆயத்தமாக இருக்கிறேன். திருதராஷ்டிரா, நான் அரசு அதிகாரத்தை துறந்தவன். இந்த விஷயத்தில் நான் எப்படி உனக்கு உதவ முடியும்? அரசே, என் மீது கௌரவர்களுக்கு அத்தனை நம்பிக்கை கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி முடிவெடுக்கும் அதிகாரத்தை ஏற்க முடியும்? பிதாமகரே, தங்கள் அனுபவத்திற்கு ஈடாக ஒருவரும் இந்த அத்தினாபுரத்தில் இல்லை. தங்களைப் போல் சுயநலம் இல்லாமல் சிந்திக்க ஒருவராலும் இயலாது. விதுரா, உனக்கும் எனக்கும் பல நிகழ்வுகளில் எத்தனையோ முரண்பாடுகள் வந்திருக்கிறது. ஆனாலும் நீ தர்மத்திற்கு கட்டுப்பட்டவன். உன்னை விட எனக்கு நம்பிக்கையானவர் யார் இருக்கிறார்கள்? இந்த பார்வையற்றவனின் சொல்லை ஏற்றுக்கொள்ளுங்கள். தங்கள் இருவரை விட்டால் எனக்கு உதவ வேறு யார் இருக்கிறார்கள்? தயவு கூர்ந்து என் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லையென்றால் இக்கணமே நான் இந்த ராஜ்யத்தை துறந்து வனப்பிரஸ்தம் சென்று விடுவேன். திருதராஷ்டிரா, அமைதி கொள். முடிவெடுக்கும் பொறுப்பை நாங்கள் இருவரும் ஏற்கிறோம். பெரியப்பா. விதுரா, உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி பெரியப்பா. நான் உங்களை ஆலோசனை மண்டபத்தில் சந்திக்கிறேன். நல்லது. விதுரா, நாம் காண்பது கனவா அல்லது நிஜமா? நிஜமேதான் பெரியப்பா. திருதராஷ்டிரனுக்குள் இப்படி நடுநிலைமையானவன் ஒளிந்து கொண்டிருப்பான் என்று நான் நினைத்து பார்க்கவே இல்லை. அத்தினாபுரத்தின் சிக்கலான சூழலை அண்ணியை இப்படி சிந்திக்க வைத்திருக்கிறது. அரசியாரின் ஆலோசனையும் அரசரை சிந்திக்க வைத்திருக்கிறது. உண்மைதான். சூழலே சகலத்தையும் தீர்மானிக்கின்றது. தனக்கு பட்டம் சூட்டவில்லை என்ற ஆவேசம் பூண்ட திருதராஷ்டிரனால் நிச்சயமாக இந்த முடிவை எடுத்திருக்க இயலாது. வயதிலும் அனுபவத்திலும் பக்குவப்பட்ட அத்தினாபுர அரசனாக இருந்து முடிவெடுத்திருக்கிறான் திருதராஷ்டிரன். நீங்கள் சொல்வது சரிதான் பெரியப்பா. பாண்டவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிதான் அரசரை சிந்திக்க வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, சபையில் நடந்த சம்பவங்கள் தான் திருதராஷ்டிரனை இந்த அளவுக்கு தூண்டி இருக்கிறது என்று நினைக்கிறேன். பாண்டவர்களுக்கு எந்த விதத்திலும் தீங்கிழைத்துவிடக் கூடாது என்று திருதராஷ்டிரன் நினைக்கிறான். இதை கொண்டு பாண்டவர்களுக்கு ஏதேனும் நன்மை செய்ய முடிந்தால் நல்லது விதுரா. சற்று முன் என்னை சந்திக்க குந்தி வந்திருந்தாள். அவள் வடித்த கண்ணீர் என் இதயத்தை அறுத்து விட்டது விதுரா. தர்மத்தின் வழியிலே முடிவெடுப்போம். அதுவே அத்தினாபுரத்தின் எதிர்காலத்திற்கு நல்லது. சரியாகச் சொன்னாய். இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று நீ யோசி, நானும் யோசிக்கின்றேன். இருவரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். சரி பெரியப்பா. இல்லை அரசே, மாபெரும் தவறு இழைத்து விட்டீர்கள். காந்தாரி, என்ன சொல்கிறாய்? நம்பிக்கைக்கு உரியவரிடம் பொறுப்பை ஒப்படைப்பது நல்லது என்று நீதானே சொன்னாய். மறுக்கவில்லை. ஆனால் விதுரர் தங்களின் நம்பிக்கைக்கு உரியவரா? ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? விதுரர் பாண்டவர்களுக்கு துதி பாடுகிறார் என்று
நீங்கள் ஆயிரம் முறை குற்றம் சாட்டியிருக்கிறீர்கள். உண்மைதான். தருமனுக்கு பட்டம் சூட்ட ஆணையிடுவதாக குந்தியின் உத்தரவை தாங்கி வந்தவர்தானே விதுரர்? ஆம். வாரணாவதத்தில் அரக்கு மாளிகை அமைத்தது நம் புத்திரன் செய்த குற்றமாகவே இருக்கலாம். ஆனால் பாண்டவர்களை வழிநடத்தி பாஞ்சால மன்னனின் துணையோடு அவர்களை அத்தினாபுரத்திற்குள் புக வைத்தது விதுரரின் திட்டமல்லவா? அன்று அவையில் கூட விதுரர் பாண்டவர்களுக்கு ஆதரவாகத்தானே பேசினார். ஆனால் விதுரன் ஒருபோதும் தர்மத்திற்கு புறம்பாக நடக்க மாட்டான். உண்மைதான். பாண்டவர்கள் தர்மத்தின் வழி நடப்பவர்கள். அவர்களுக்கு துணை நிற்கிறார் விதுரர். அப்படி என்றால் முடிவு எதுவாக இருக்கும் என்று இப்பொழுதே தெளிவாகிவிட்டதே. விதுரர் மட்டுமல்ல, பிதாமகரும் பாண்டவர்களுக்கே ஆதரவாக இருப்பார் என்பதே என் கணிப்பு. ஆக அவர்கள் இருவர் கையில் அதிகாரத்தை கொடுத்து நம் புத்திரன் துரியோதனனின் கனவை கொன்று புதைத்து விட்டீர்களே அரசே. இதுதான் நம் புத்திரர்களுக்கு நாம் செய்யும் தர்மமா? இல்லை, இல்லை காந்தாரி. நாம் நம் புத்திரர்களுக்கு நன்மையே செய்திருக்கிறேன். என்ன சொல்கிறீர்கள் அரசே? என் கையில் அதிகாரம் இருந்ததால் பாண்டவர்களுக்கு எதிராக முடிவெடுக்க முடியவில்லை, அப்படித்தானே? ஆமாம். இப்பொழுது பாண்டவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது. அவர்களால் கௌரவர்களுக்கு எதிராக முடிவெடுக்க இயலுமா? சொல் காந்தாரி. பாண்டவர்களுக்கு தீங்கிழைத்து விடக்கூடாது என்று எனக்கு மேலோங்கி இருக்கும் எண்ணத்தை போன்று கௌரவர்களுக்கு பாதகமாக எதுவும் செய்துவிடக்கூடாது என்ற எண்ணம் தானே அவர்களுக்கும் மேலோங்கி நிற்கும். அதனால் நம் புத்திரனுக்கு எதிராக அவர்களால் எந்த முடிவும் எடுக்க முடியாது அல்லவா? தங்களின் கணக்குப்படி இயலாது. அதிகாரம் என்னிடம் இருந்தது. கேள்வி கேட்கும் இடத்தில் அவர்கள் இருந்தார்கள். அதனால் நம் புத்திரனுக்கு ஆதரவாக முடிவெடுக்க முடியாமல் தவித்தேன். தற்பொழுது அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது. கேள்வி கேட்கும் இடத்தில் நான் இருக்கிறேன். அவர்களால் ஒருபோதும் நம் புத்திரனுக்கு எதிராக முடிவெடுக்க இயலாது. தங்களின் அறிவு கூர்மையை கண்டு வியக்கிறேன் அரசே. காந்தாரி, காந்தார தேசத்தின் மண் வாசனை என் மீது அடிக்கிறது. அவ்வளவுதான். புரியவில்லையே. உன் தம்பி சகுனியோடு விவாதித்து அவனுடைய ராஜதந்திரம் என்னையும் பற்றி கொண்டது. ஆனால் ஒன்று, கூறுங்கள் அரசே. நீ என் மீது கோபம் கொண்டதில் எனக்கு மகிழ்ச்சிதான். அரசே, குந்தியை போன்று நீயும் நம் புத்திரர்களின் நலனை மட்டுமே சிந்திக்க தொடங்கி இருக்கிறாய். அன்று தாங்கள் அத்தனை விளக்கி சொன்ன பிறகும் தவறிழைப்பேனா? மகாபாரதம் மகாபாரதம்
அரசே, இரவெல்லாம் தாங்கள் உறங்கவே இல்லையா? இல்லை சுலபா. அரசரினிடம் இப்படி ஒரு மாபெரும் பொறுப்பை கொடுத்த பிறகு என்னால் எப்படி கண்ணயர முடியும்? இன்னும் சற்று நேரத்தில் நான் அரசரை சந்திக்க வேண்டும். அந்த பிரச்சனைக்காக தீர்வு காண வேண்டும். ஏதும் தீர்வு கிடைக்கவில்லையா? இல்லை சுலபா, குழப்பம்தான் எஞ்சி நிற்கிறது. சரி, இந்த பாலையாவது அருந்துங்கள். பால், பழம், உணவு, அதை சமைப்பது, எனக்கு பரிமாறுவது, இதை தவிர உனக்கு வேறு ஒன்றும் தெரியாதா சுலபா? காந்தாரி அண்ணியை பார், அண்ணனுக்கு எவ்வளவு அற்புதமான ஆலோசனைகளை தந்திருக்கிறார்கள் என்று. மதியோக மந்திரி என்று போற்றப்படும் தங்களுக்கு யோசனை சொல்லும் அளவிற்கு எனக்கு அறிவில்லை சுவாமி. இப்படி ஒரு சூழலை சந்திக்க நேரிடும் என்று என்றும் நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் பாண்டவர்களாவது என் சொல்லிற்கு செவிசாய்ப்பார்கள் என்று நான் எண்ணியிருந்தேன். எதற்கும் ஒரு முறை பாண்டவர்களிடம் சமாதானத்திற்கு முயற்சித்து பார்க்கலாமே. சுலபா, நானிலிருந்து விடப்பட்ட அம்பை நிறுத்த இயலுமா? முடியாது. பாண்டவர்களுடைய நிலைமையும் அப்படித்தான். அரசே, இப்படி செய்தால் என்ன? எப்படி? தர்மன் மூத்தவன் என்பதால் அவனுக்கு இளவரசன் பட்டம் சூட்டலாம். துரியோதனனை இணை இளவரசனாக அறிவித்து விடலாம். இருவரும் இணைந்து ஆட்சியை நடத்தட்டுமே. சுலபா, அக்னியையும் தண்ணீரையும் ஒரே கனலில் ஏந்த முடியுமா? முடியாதுதான். சுலபா, எதற்காக இந்த கனியை இத்தனை துண்டுகளாக நறுக்குகிறாய்? பறவைகளுக்காக. அதை முழுமையாக வைத்திருந்தால் அவை கொத்தி கூட தின்றுமே. எதற்கு இந்த வேண்டாத வேலை? அதுதான் இல்லை. ஒரே கனிக்காக அத்தனை பறவைகளும் சண்டையிட்டுக் கொள்ளும். கனி மண்ணில் உருண்டு பயனற்று போய்விடும். கனிகளை துண்டுகளாக்கி வைத்துவிட்டால் ஆளுக்கொன்றாக கொத்தி சென்று விடும். பறவைகளுக்குள்ளும் சண்டை வராது. இதோ கனியின் ஒரு பகுதி உனக்கு, மறுபகுதி எனக்கு. பிரச்சனை தீர்ந்ததா? சுலபா, இறுதியாக என்ன கூறினாய்? அதை இன்னொரு முறை சொல்லு. கனிகளை துண்டுகளாக்கி வைத்துவிட்டால் ஆளுக்கொன்றாக கொத்தி சென்றுவிடும். பிரச்சனை இருக்காது என்றேன். சுலபா, சுலபா, மதியுக மந்திரியின் மனைவி என்பதை நீ மெய்ப்பித்து விட்டாய். அண்ணியை விட அற்புதமான ஆலோசனை தந்து எனக்கு அருளினாய். நான் வருகிறேன், நான் வருகிறேன். இவருக்கு இன்று என்னவாயிற்று? பறவைகளுக்கு இரை வைப்பதை பாராட்டுகிறாரே. விடிய விடிய கண் விழித்ததால்
மதி பிறழ்ந்து விட்டதோ? வணக்கம். வணக்கம் அரசே. பெரியப்பா, ஆலோசனை மண்டபத்தில் கூடுவதாக இருந்தோம். இத்தனை அதிகாலையில் தாங்கள் இருவரையும் நான் எதிர்பார்க்கவில்லை. அப்படியென்றால் நிச்சயம் நல்ல தீர்வோடு வந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். என்னிடம் ஒரு தீர்வு இருக்கிறது. ஆனால் அது நல்ல தீர்வா இல்லையா என்பதை நீதான் சொல்ல வேண்டும் திருதராஷ்டிரா. தர்மன் நாட்டின் இளவரசன். வருத்தப்படாதே, நான் இன்னும் சொல்லி முடிக்கவில்லை. தர்மன் நாட்டின் இளவரசன், துரியோதனன் மகா மந்திரி. இருவருக்கும் சமமான அதிகாரங்களை கொடுப்போம். இருவரையும் கலந்து ஆலோசித்தே எந்த முடிவையும் எடுப்போம். பெரியப்பா, ஒருவேளை துரியோதனன் இதற்கு சம்மதிக்கவில்லை என்றால் அவனையே இளவரசனாக்கி விடுவோம். தர்மனே மகாமந்திரி பொறுப்பில் இருக்கட்டும். நல்ல யோசனைதான். இல்லை அரசே, குந்தி தேவியாரும் பாண்டவர்களும் இதற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார்கள். அப்படியே சம்மதித்தாலும் இது சரியான தீர்வாக இருக்க முடியாது. ஏன் முடியாது? அரசே, எதிரெதிரே துருவத்தில் இருக்கும் இருவரிடம் அதிகாரம் இருந்தாலும் அந்த அதிகாரம் போர்க்களம் காணாத வாளை போல பயனற்று போகும். இந்த அத்தினாபுர அரசு இயங்க இயலாமல் முடங்கி போய்விடும். விதுரா, அஸ்திரங்களை அன்றி அரசியலை அறியாதவன் நான். நீயோ மதியுக மந்திரி, அரசியலில் தலைகீழ் பாடம் பயின்றவன். உன் பேச்சில் இருக்கும் உறுதியை பார்க்கும் பொழுது நீ ஏதோ ஒரு திட்டத்தோடு வந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். பெரியப்பா, என்னிடம் ஒரு திட்டம் இருப்பது உண்மைதான். அரசே, அந்த திட்டத்தை செயல்படுத்தினால் மட்டுமே இந்த அத்தினாபுரத்தை சூழ்ந்திருக்கும் இருள் விலகும். உன் திட்டத்தை அறிய காத்திருக்கிறேன் விதுரா, விரைந்து சொல். யார் பட்டத்திற்கு வருவது என்பதுதானே பிரச்சனை. தர்மன், துரியோதனன் இருவரையும் இளவரசர்களாக்கிவிட்டால் அது எப்படி முடியும்? இருவர்களுக்கும் முடிசூட்டி விட்டால் இருவர்களும் இளவரசர்கள் தானே. அது எப்படி சாத்தியமாகும் என்றுதான் கேட்கிறேன். இந்த அத்தினாபுர சாம்ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து விடுவோம். ஒரு பகுதியை தர்மன் ஆளட்டும், இன்னொரு பகுதியை துரியோதனன் ஆளட்டும். இதுதான் என்னுடைய திட்டம். ஆசைப்படுவதை கொடுத்து விட்டால் அடித்துக் கொள்பவர்கள் அடங்கி விடுவார்கள் அல்லவா? நிறுத்து உன் பதற்றலை. என் உயிர் மூச்சு இருக்கும் வரை இந்த அத்தினாபுரத்தை பிரிக்க மாட்டேன் என்று சாந்தனு மகாராஜாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தவன் இந்த பீஷ்மன். உன்னை தவிர வேறு யாரேனும் இந்த அத்தினாபுரத்தை பிரிப்பேன் என்று கூறியிருந்தால் அந்த கணமே அவன் தலையை துண்டாக்கி இருப்பேன். வளர்த்த பாவத்திற்காக உன்னை உயிரோடு விடுகிறேன். சென்று விடு. பெரியப்பா, வாயை மூடு. நீ இப்படி அடைப்பதை அவமானமாக கருதுகிறேன். உன் முகத்தில் விழிப்பதையே பாவமாக கருதுகிறேன். பெரியப்பா, நான் சொன்ன கருத்தில் என்ன உண்மை இருக்கிறது என்பதை புரிந்து உடனே எத்தனை நாட்களாய் அத்தினாபுரத்தை துண்டாட வேண்டும் என்ற கனவு கண்டு கொண்டு பெரியப்பா, என் சினம் எல்லையை மீறுவதற்குள் இங்கிருந்து சென்று விடு. பெரியப்பா, சினத்தை திருதராஷ்டிரா, யாருடைய விளக்கத்தையும் கேட்க நான் தயாராக இல்லை. முதலில் இவனை இந்த இடத்தை விட்டு சென்று விடச் சொல். பெரியப்பா, நான் சொன்ன கருத்தில் தவறு ஏதும் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு மன்னிப்பு பெற அருகதையற்றவன் நீ. உன்னை என் புத்திரனாக பாவித்திருந்தேன். நீயோ என் நெஞ்சிலே இடியை இறக்கி விட்டாய். இந்த அத்தினாபுரத்தை காக்க என் தோள்களுக்கு வலு சேர்ப்பாய் என்று கற்பனை கோட்டை கட்டிக் கொண்டிருந்தேன். ஆனால் நீயோ இதை தகர்ப்பதற்காக துணிந்து கொண்டிருக்கிறாய். பெரியப்பா, அத்தினாபுரத்தை பிரித்தால் என் நெஞ்சை பிளப்பதற்கு சமம் என்று உனக்கு தெரியாதா? இந்த அத்தினாபுரத்தின் மீது நான் வைத்திருக்கும் பாசத்தை அறியாதவனா இவன்?
எல்லாம் தெரிந்திருந்தும் இப்படி ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறான் என்றால் என் உயிரையே பறிப்பதற்கான திட்டத்தை வகுத்திருக்கிறான் என்பதுதானே பொருள். பெரியப்பா, எனது கருத்தில் எந்த ஒரு தீய உள்நோக்கமும் கிடையாது. தயவு செய்து உங்கள் சினத்தை தவிருங்கள். திருதராஷ்டிரா, இறுதியாக ஒன்று கூறுகின்றேன். இந்த கிழவனின் உடலிலே உயிர் தரித்திருக்கும் வரை இந்த அத்தினாபுரத்தை யாராலும் துண்டாட முடியாது. இது உறுதி.